காதலர் தினம். சும்மா எடுங்களேன், எங்களுக்கு தெரிஞ்ச காதலர் தினம் ஒரு பகுதி தான். காதலர் தினம் என்றால் என்ன? கொண்டாடலாமா முடியாதா? இத கொண்டாடினா பிரச்சனை. காதலர் தினம் இஸ்லாம் காதலை வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு மகன் தன்னுடைய உம்மா வாப்பாவை ஹுப்புண்ட அரபுல காதல் தான், காதலிக்க வேண்டும். அவன் வேற அர்த்தம் கொடுத்ததுக்கு நம்ம பலி கிடையாது. ஒரு தாய் பிள்ளையை நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும். கணவன் மனைவியை காதலிக்க வேண்டும், மனைவி கணவனை காதலிக்க வேண்டும். ஒரு ஆசான் மாணவர்களை காதலிக்க வேண்டும். மாணவர்கள் காதல் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்குதா இல்லையா? அப்ப காதலர் தினம் கொண்டாடலாமா? ஏன் கொண்டாடக்கூடாது? காதலர் தினத்தின் வரலாற்றை நீங்கள் படித்தால் கிறிஸ்துக்கு பின் 200 கால பகுதியில் ஒரு அரசன் ரோமாபுரி பக்கத்தை ஆளுகின்றான், ரோம் தேசத்தை ஆளுகின்றான். அவன் என்ன செய்கிறான்? யுத்தங்களுக்காக மக்களை அழைத்தால் மக்கள் வருவதில்லை. ஏன்னு கேட்டா கொஞ்சாதி இருக்குது, புள்ள குட்டி இருக்குது, இவங்களை நாம் பார்க்கணும் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. படைக்கு யாரும் வந்து சேர்றது இல்லை. உடனே தெரியுமா செஞ்சான்? தடை சட்டம் போட்டான். இதற்கு பிறகு திருமணம் முடிக்க கூடாது. இதற்கு பிறகு ஏண்டா திருமணம் முடிச்சா எவனும் யுத்தத்துக்கு வாரதில்லை, அதனால திருமண தடை சட்டம் போட்டான். யாருக்கும் திருமணம் முடிக்க முடியாது. யாராவது திருமணம் முடித்தால் தூக்கு மரம் ஏற வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கொண்டாடுவதற்கு தகுதியான நாள் என்றால் இஸ்லாத்துக்கு முன்னால் கொண்டாடப்பட்ட நாள் இது, சும்மா இல்லை. இது விளங்குதா? அதுக்கு பின்னால ஒரு ஃபாதரி, ஒரு மதகுரு என்ன செய்யறாரு? இந்த அரசனுக்கு எதிராக போராடுகிறார். அவன் என்ன செய்யறான்? களவுல ஜோடுகளை சேர்த்து வைக்கிறான், திருமணம் முடிச்சு வைக்கிறான். மன்னர் அவன் கொள்கைக்கு எதிராக சட்டம் போடுகிறான். ஃபாதர் ஒரு மதகுரு என்ன செய்கிறார்? அவர மதப்படி திருமணம் முடிக்கிறான், களவுல திருமணம் செஞ்சு வைக்கிறார். இது அரசனுக்கு கேள்விப்படும் பொழுது, அந்த வொலண்டைன் சொல்லுவோம் தானே, அந்த ஃபாதரி தான் பேமஸான ஆள். அவரு அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறான். சிறைச்சாலையில போட்டா காவலாளிகள் இருக்கிறாங்க. இவன் என்ன தெரியுமா செய்யறான்? மூத்த காவலாளிட மகனை காதலிச்சிடுறான். மூத்த காவலாளிட மகளை காதலிச்சிடுறான். என்ன நடக்குது? இவருக்கு தூக்கு தண்டனை நாள் நியமிக்கப்படுது. அந்த இவர் என்ன செய்யறார்? ஒரு கடிதம் அனுப்புகின்றார். அந்த கடிதம் அந்த பெண்ணை சென்றடைகிற பொழுது இவர் தூக்கு மரத்தில் ஏற்றப்படுகிறார். இவர் கொல்லப்பட்ட நாள் தான் என்ன? காதல். அது வாலண்டைன் டேட்ஸ் இருந்து இப்ப காதலர் தினம் காதல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த தனி மனிதன் உண்மையில் சொல்ல போனால் மன்னர் போட்ட சட்டத்துக்கு எதிராக போராடினார். திருமணம் என்ற ஒரு சுண்ணாவை ஹயாத்தாக்க அவர் போராடினார். அதனாலதான் தூக்கு மரம் ஏறினார். கொண்டாடலாமா முடியாதா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் ரதிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சுன்னாவை வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஒரு வகையில சொல்ல போனா இந்த ஹதீஸுக்காக பாடுபட்டிருக்கிறான்னு சொல்றதா? இல்லை. நம்மட கொள்கை என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லி தந்தது, அதை நாங்கள் கொண்டாடுவோம். அவன் காட்டியதை கொண்டாட மாட்டோம். இதுதான் பேசிக். இல்லாட்டி காதலர் தினம் எங்களுக்கு கொண்டாடலாம், விளங்குதா உங்களுக்கு? அவன் முறை தவறி கொண்டாடினாலும் எங்களுக்கு முறையா கொண்டாடலுமா இல்லதா? ஏன் கொண்டாடுவதில்லை? இஸ்லாமிய வரம்பை மீறி இஸ்லாம் காட்டித்தராத எந்த சிறந்த தினத்தை யாரு காட்டி தந்தாலும் முஸ்லீம்கள் மூமின்கள் நாங்கள் கொண்டாட மாட்டோம். ஆனா எங்களுக்கு நம்ம காதலர் தினம் கொண்டாடாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அது அநாகரிகம் தான், நம்ம கொண்டாடுறதில்லை. ஆனா ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் கொண்டாடக்கூடாது. எதற்காக தெரியுமா? இஸ்லாம் காட்டி தரவில்லை, எனவே நான் கொண்டாட மாட்டேன். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் 2 குர்ஆன் வசனங்களை சொல்கிறேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது குர்ஆன் வசனம் நான் சொன்னது 3வது அத்தியாயம் 85வது வசனம். இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, நபிகளாரை பார்த்தால எப்படி கேட்கிறான் என்று. 29வது அத்தியாயம் 51வது வசனம். அவலம் யக்ஃபிஹிம், அவர்களுக்கு போதாதா? அன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், நபியே அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற ஒரு வேதத்தை உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்தோமே, அது அவர்களுக்கு போதாதா? இன்ன ஃபீ ஸாலிக லரஹ்மத்தன் வ ذிக்ரா லிகௌமின் யுமினூன், அந்த வேதத்தில் அறிவுரைகளும் ரஹ்மத்தும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நபியை உங்களுக்கு நாங்கள் இறக்கி வச்சிருக்கிறோமே, அது அவர்களுக்கு போதாதான்னு அல்லாஹ் கண்டிச்சு கேட்கிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இஸ்லாமிய உம்மத்துக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது இதை விட்டுட்டு வேறொன்றின் பக்கம் போறோம்னா அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான். அவர்களுக்கு போதாதா இது மட்டும் கேட்கிறான் அல்லாஹ். இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, குர்ஆனிலும் சுன்னாவிலும் எல்லா வழிகாட்டுதல்களும் இருக்கிற பொழுதும் அதை விட்டுட்டு
யூத நசாராக்கள் காட்டி தந்த ஒரு நாளை கொண்டாட நானும் நீங்களும் போனால் குர்ஆன் சுன்னா போதாது, அதனால இப்படி நாங்க கண்ணியப்படுத்துறோம் சொன்னா இது பொருந்துமா? இது ஒரு இஸ்லாமியனுக்கு நல்லதா இது? அதே போன்று பாருங்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான் என்று 45வது அத்தியாயம் 18வது வசனம், சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர். நபியே, உங்களை நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம்? பிறகு ஒரு வழிமுறையை காட்டி இந்த வழிமுறையில போங்கன்னு உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? வழிகாட்டி தந்தோம். ஃபத்தபிஹா, அதைத்தான் நீங்க பின்பற்றணும். எதை? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை தேர்வு செஞ்சு நபிகளாருக்கு கொடுத்தானோ அதைத்தான் நபிகளார் பின்பற்றணும். சொல்லி போட்டல் தெரியுமா சொல்றான்? நபிகளாரு இஸ்லாத்தை பின்பற்றது மட்டுமல்ல கடமை, இன்னொரு கடமை என்ன தெரியுமா? வலா தத்தபி அஹ்வால்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள், இதுவும் கடமை. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றதும் கடமை, அடுத்தவர்களோட வழிமுறையை பின்பற்ற கூடாதுன்றதும் கடமை. விளங்குதா உங்களுக்கு? இப்ப குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றினோம், முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்த 2 தினங்கள் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளை கொண்டாடினோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், இஸ்லாத்தை பற்றி அறிவில்லாத அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். இந்த யூதர்களும் நசாராக்களும் வருவாங்களா இல்ல? இந்த குர்ஆன் வசனத்துல வருவாங்களா இல்லையா? அப்ப அவன் காட்டி தந்த ஒரு நாள் எப்படி நாம பின்பற்றி எப்படி கொண்டாடுவது? எனவே அன்பார்ந்தவர்களே, யூதர்களும் நசாராக்களும் காட்டி தந்த விழாக்களையும் சிறந்த தினங்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்திய நாட்களையும் நாங்கள் கொண்டாடுவதோ, அதிலே வாழ்த்து சொல்வதோ, அதிலே அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பதோ, அந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்காக நாங்கள் பண உதவிகளோ உடல் உதவிகளோ இடம் உதவியோ செய்வதோ அனைத்தும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான காரியம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு கொண்டாட்டங்கள் விழாக்களை இஸ்லாம் எப்படி இஸ்லாமியமயப்படுத்த சொல்கிறதோ அந்த அமைப்பில் நாங்களும் கொண்டாடி நாங்களும் மகிழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்